நம்ம சேனலை பார்த்துட்டு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி கீர்ணத்தம் ஏரியாவில் ஏதாச்சும் வீடு இருக்கான்னு கேட்டு நிறைய என்கொயரிஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 3BHK வீடு டியூப்ளெக்ஸ் டைப்பில் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க. எல்லாமே லைனாக வந்திருக்குது. அதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 2BHKவுமே இருக்குது. ஸோ எல்லாமே ரெடி டு மூவில் நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் நல்ல ஒரு குடியிருப்புக்கு மத்தியில் ஒரு சூப்பரான லொக்கேஷன்லேயே சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டி கீர்ணத்தம் பஞ்சாயத்து போர்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த லே அவுட் வந்துட்டு அமைச்சிருக்குங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல ஒரு மெயினான லொக்கேஷனில் ஒரு குடியிருப்புக்கு மத்தியிலே சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸை பற்றி பார்க்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் ஃபுல்லாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைனில் முன்னாடி லேயர் ஒர்க் எல்லாமே எடுத்து மேலே பார்த்துக்கிட்டோம்னா டெயில்ஸ்லேயே நம்மளுக்கு ஸ்டோன் ஒர்க்காக இருக்கட்டும், டெக்ஸ்டரிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே லேயர் ஒர்க் எல்லாமே பண்ணி நல்ல ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான கிராண்டான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. உள்ள என்டர் ஆயிட்டு ரூம் சைஸஸ்ல சொல்றேன். நல்ல ஒரு ரேம்ப் போட்டு நல்லா ஹைட் ஏற்றிருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆனோம்னா 11x18 சைஸ்ல நல்ல ஒரு பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா நம்மளுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே கிளாசி ஃபினிஷ்ல பண்ணிருக்காங்க. வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க. ஒரு 70% ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். கீழே பார்த்துட்டோம்னா ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் போரு, சம்பு, நல்ல தண்ணி கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வெளியவே வந்துருது. ரைட் சைட் பார்த்துட்டோம்னா சுத்தி வரக்கு ஒரு 2 அடிக்கு ஃபுல்லாவே நம்மளுக்கு கேப் விட்டுருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்ல டீ குட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. உள்ள என்ட்ரு ஆனோம்னா 16x17 சைஸ்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. மேல நம்மளுக்கு ஃபால் சீலிங் எல்லாமே வந்துடும். டிவி யூனிட், பூஜா ரூம், பூஜா ஷெல்ஃப், கீழே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாவே டைல்ஸ் எல்லாமே கிளாசி பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்துட்டோம்னா 10x16 சைஸ்ல ஒரு பெரிய கிச்சன் கம் டைனிங் வந்துருதுங்க. ஒரு மாடர்ன் கிச்சன் செட்டப்பா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கபோர்ட் ஒர்க், லாஃப்ட் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குது. விண்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தேவையான அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸா வென்டிலேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. 11x16 சைஸ்ல ஒரு பெட்ரூம் வந்துருதுங்க. வார்ட்ரோபோட நம்மளுக்கு வந்துருது. அட்டாச் ரெஸ்ட் ரூமோட பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரெஸ்ட் ரூம்ல யூஸ் பண்ணிக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸா கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போற பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டேர் கேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் SS கிரில் இன்னுமே கம்ப்ளீட் பண்ண கிடையாது. டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸ்டேர் கேஸ் ஏரியா அப்படியே மேல வந்தோம்னா 10x16 சைஸ்ல ஒரு லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. மேலேயுமே நம்மளுக்கு லிவிங் ரூம் வந்துருதுங்க. இந்த லிவிங் ரூம்ல பார்த்தோன்னா நம்மளுக்கு டிவி யூனிட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க். ஸோ மேலே பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ரூஃப் ஒர்க் எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே லிவிங் ரூம் வந்து ரைட் சைடு உள்ள என்ட்ரு ஆனோம்னா 10x16 சைஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துடும். கபோர்ட் ஒர்க் எல்லாமே தேவையான அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூமோட நம்மளுக்கு வந்துருதுங்க. ரெஸ்ட் ரூம் எனி சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எதுவுமே போட கிடையாது. அடுத்த பெட்ரூம்ல இருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னொரு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே லிவிங் ரூம்ல இருந்து லெஃப்ட் சைடு உள்ள வந்தோம்னா 16x16 சைஸ்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல ஃபால் சீலிங்கா இருக்கட்டும், வார்ட்ரோப் ஒர்க், அதே மாதிரி டிவி யூனிட் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல மொத்தம் 3 டிவி யூனிட்டுங்க. கீழே லிவிங் ரூம்ல ஒன்று, மேல் லிவிங் ரூம்ல ஒன்று, அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமே ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருது. ரெஸ்ட் ரூம்ல பாத்தீங்கன்னா சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எதுவுமே போட கிடையாது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம். கீழே இருந்து மேல வரைக்குமே நம்மளுக்கு எல்லாம் கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் போட்டிருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இப்படிதான் இந்த 3BHK டியூப்ளெக்ஸ் வீடை ரொம்ப அழகா ஃபைனல் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல அதுவும் சரவணம்பட்டி கீர்ணத்தம் சைட்ல நீங்க வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம டிஸ்பிளேல தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. மொத்தம் 7 வீடு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. நீங்க 2BHK பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல 3BHK பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு மெயினான லொகேஷன். நீங்க சத்தி ரோட் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு பார்த்துட்டோம்னா சரவணம்பட்டி, கீர்ணத்தம் எல்லாமே நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. துடிலூர் எல்லாமே போய்க்கலாம். மேட்டுப்பாளையம் ரோடு. வீட்டோட பட்ஜெட் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓனர் 1,30,00,000 சொல்றாரு. இதுல இருந்து சைட் நெகோசியேட் பண்ணி உன்னால வாங்கிக்க முடியும். தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணீங்கன்னா நம்ம சேல்ஸ் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நன்றி.